கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியும்? கார்த்திகை தீபம் தமிழர்களின் பழமையான பண்டிகையாகும். இதை பற்றி அகநானூறு போன்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கான முக்கியமான காரணம் சிவபெருமானை ஆராதிப்பதற்காகவும் அவரிடமிருந்து ஆசிகள் பெறுவதற்காகவும் ஆகும். இதை பற்றி இந்த பதிவில் காண்போம். கார்த்திகை தீப திருநாள் மிகவும் பிரபல்யமாக திருவண்ணாமலையில் கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ அண்ணாமலையார் அருள்புரியும் திருவண்ணாமலையில் மாலை 6 மணிக்கு பிரம்மாண்டமான தீபம் ஏற்றப்படுகிறது. இது சிவபெருமானின் அருளை பிரதிபலிக்கிறது. இந்த நிகழ்வை காண பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் வந்து கூடியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் இந்த தெய்வீக தீபத்தை காண்பதன் மூலம் சிவபெருமானை தாங்கள் அருகிலேயே தரிசிப்பதாக உணர்ந்து அவர் அருளை பெறுகின்றார். காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் கோவில். படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் ஒரு நாள் தங்களில் யார் உயர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. இதை அறிந்த சிவபெருமான் அவங்க முன்னாடி ஜோதி வடிவில் தோன்றாரு. இருவருமே சிவபெருமானிடம் முறையிடுறாங்க. அப்போது சிவபெருமான் தனது அடிமுடியை யார் கண்டு வராங்களோ அவரே உயர்ந்தவங்கன்னு சொல்றாரு. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை கொடைஞ்சி அடிமுடியை பார்க்க போறாரு. பிரம்மா அன்னப்பறவை உருவெடுத்து உயர பறந்து போறாரு. இருவராலுமே ஜோதியின் அடிமுடியை பார்க்க முடியல. சிவபெருமானே முழுமுது கடவுள் என்பதை புரிந்து கொண்ட இருவருமே அவரை வணங்குறாங்க. சிவபெருமானோ அவர்களுக்கு ஜோதி வடிவில இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுக்கிறாரு. அந்த மலை தான் கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலை. ஒரு சமயம் மகாவிஷ்ணு பிரம்மா இருவரும் சிவபெருமானின் அடிமுடியை தேடிச் சென்று அதனை காண முடியாமல் தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்கின்றனர். அப்போது மகாவிஷ்ணு பிரம்மா இருவருக்கும் சிவபெருமான் ஒளிப்பிளம்பாய் காட்சி அளித்தார். தாங்கள் கண்ட காட்சியை உலக மக்களுக்கும் காட்டி அருள வேண்டும் என்று இருவரும் கேட்டுக்கொள்ள திருக்கார்த்திகை நாளன்று சிவபெருமான் பக்தர்களுக்கு ஒளிப்பிளம்பாய் யோதி வடிவில் காட்சியளிப்பதாக வாக்குறுதி வழங்கியிருந்தார். கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் தீபமேற்றுவது வழக்கமாகும். இந்த திருநாளில் மக்கள் வீடுகளில் தீபமேற்றி ஒளிரச் செய்வார்கள். இம்மாதம் 13ஆம் தேதி கார்த்திகை தீபத் திருநாள் வருகிறது. இந்த நாளில் சரியாக மாலை 6 மணிக்கு வீடுகளில் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பாகும். குறிப்பாக வீடுகளில் காமாட்சி விளக்கை ஏற்றுவது சால பொறுத்ததாகும். சிவமலையா